கிறிஸ்மஸ் என்பது ஒரு மாற்று பண்டிகையா? இஸ் கிறிஸ்மஸ் a mere substitute? எத்தனையோ பண்டிகைகள் இருக்கிறது, இது ஒரு மாற்று பண்டிகையா? அது இல்லை என்பதைத்தான் சொல்ல வந்திருக்கிறேன். எதற்காக கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம்? உலகத்திலே 3 முக்கியமான காரியங்களை இன்றைக்கு மாலையில எனக்கு இருக்கிற எஞ்சிய நேரத்தில் ரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டு அமரலாம் என்று யோசிக்கிறேன். தங்களுக்குள் இருக்கும் கொல்லும் குற்ற உணர்வு, there is a guilty consciousness. குற்ற உணர்வினாலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதினால் அவர்கள் தங்களுடைய குற்ற உணர்வை போக்கிக் கொள்வதற்காக அலைகிறார்கள். நீங்கள் ஷேக்ஸ்பியரினுடைய மேக்பெத் காவியத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆனால் ஒரு துன்பியல் காவியம் அது. அதில் டன்கன் என்னும் மன்னனை மேக்பெத் என்கிறவனும் அவனுடைய மனைவியும் சேர்ந்து கொன்று விடுவார்கள். டன்கன் என்னும் மனிதனை கொன்றுவிட்டு தன்னுடைய கணவனை அரியாசனத்தில் அமர்த்த வேண்டும் என்கின்ற சூளுரைத்தவளும் அவனுடைய மனைவிதான். மனைவியின் தூண்டுதலினாலே அவன் துணிகரமாக அந்த மன்னனை கொன்று விடுவான். கொன்றுவிட்ட பிறகு அந்த பெண்ணுக்கு தூக்கம் வராது. விளக்கு இல்லாத காலத்திலே தன்னுடைய கைகளிலே ஒரு கைவிளக்கை பிடித்து கொண்டு இரவிலே அங்கும் இங்குமாக நடப்பாளாம். அதற்கு ஷேக்ஸ்பியர் சொல்லுவது அவளுக்கு ஒரு தூக்கம் வராத ஒரு நோய், சோம்னாபாலிசம் என்கிற நோய் அவளுக்கு வந்துவிட்டது என்று சொல்லுவான். தூக்கம் இல்லாமல் அந்த இரவுகளிலே அவள் நடந்து கொண்டு பைப்பு பக்கத்தில் போய், நல்லி பக்கத்தில் போய் என்ன செய்வாளாம்? கைகளை இப்படி பிணைந்து கொண்டே இருப்பாளாம். கழுவுவது போல பாசாங்கு செய்வாளாம். அவள் என்னத்தை கழுவி கொண்டிருக்கிறாள்? அவள் தனக்குள் கொல்லுகின்ற ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது. ஒரு நிரபராதியான மன்னனை அநியாயமாக கொன்றுவிட்டோமே என்பதினால் நிம்மதியை பறிகொடுத்து விட்டால் ஆகினாலே கைகளை பிசைந்து கொண்டே இருப்பாளாம். அதை ஷேக்ஸ்பியர் அவனுக்குரிய தனித்தன்மையிலே மிக அழகாக சொல்லி இருப்பான். உலகத்தில் இருக்கும் அத்தனை அரபிய நாட்டு திரவியங்களை கொண்டு வந்து கழுவினாலும் இந்த பாவத்தை போக்கிக் கொள்ள முடியாது. All the perfumes of Arabia will not sweeten this little hand என்று சொல்லியிருப்பான். இது மனிதனுக்குள் இருக்கிறது. இங்கு உட்கார்ந்து இருக்கிற நம்மில் அநேகருக்கு இருக்கிறது. குற்றம் செய்திருக்கிறோம், நாம் செய்தது தவறு என்று தெரியும், அது நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது. பாவம் கொடுக்கும் இன்பத்தை விட பாவம் கொடுக்கும் தண்டனை மிக கூடியது என்று சொல்லுவார்கள். அது கொடுக்கும் தண்டனையிலே ஒன்று குற்ற உணர்வு என்பது. வகையான மக்கள் இவர்கள் எல்லாம் எதிர்பார்ப்பது என்ன? தங்களை விடுவிக்க கூடிய ஒரு மனிதன் இருக்கிறானா? கடவுள் என்று ஒருவன் உண்டா? அவனை எனக்கு காட்டு. மனிதர்கள் கடவுளை அடைய வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏ.டி. சீமன்ஸ் என்று சொல்லுகிறவன் ஆன்மீகத்துக்கும், அதாவது மதங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருவெளிப்பாட்டுக்கும் இருக்கின்ற வித்தியாசத்தை சொல்லுகின்ற போது, இது மனிதன் கடவுளை அடைவதற்காக எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சி, அது ஏணி படியேற்றம். தன்னுடைய சொந்த பிரயாசத்தினால் கடவுளை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்கு மனிதன் முயல்கிறான். முயற்சித்து பார்த்து கடைசியில் முடியாமல் வெளியிலே தன்னை என்ன செய்து கொள்கிறான்? சுத்திகரித்துக் கொள்கிறான். அவன் பேசும் பரிசுத்தம் எல்லாம் ஆச்சார பரிசுத்தமாக இருக்கிறதே தவிர அகத்துக்குள் பரிசுத்தம் இல்லை. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொன்னார். செப்பு பாத்திரைகளையும் மனைகளையும் நீங்கள் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் இதயத்திலே திருக்குள்ளதாக இருக்கிறது. இதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. இதை அறியத்தக்கவன் யார்? ஆன்மீக முயற்சி எல்லாம் மனிதன் வெளிப்புறத்திலே தான் சில நடவடிக்கைகளை பேசிக் கொண்டிருக்கிறான், அனுபவங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனால் கடவுளின் திருவெளிப்பாடு என்பது என்ன? அது கடவுளின் முயற்சி. It is God's initiative and it is not a human initiative. God took the initiative. ஆகவே தான் கிறிஸ்துமஸ் நாட்களில் சொல்லும் வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பாடம் அது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். God is very much part and parcel of the humanity. கடவுளை காண முடியுமா? கடவுள் எங்கிருக்கிறார்? கடவுள் இருக்கிறாரா என்று சொல்லுகிறவனுக்கும் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவனுக்கும் கடவுள் சொல்லுகின்ற மாறுத்திரம் இயேசு கிறிஸ்து. Christmas is God's way of saying God is not a myth. God is not a myth. God is a reality. It is God's way of saying God is a reality and not a myth. இது மனிதனின் வளமான கற்பனையில் பிறந்த ஒரு காவியம் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு கற்பனை பாத்திரம் அல்ல. அவர் குமாரனாக வெளிப்பட்டார் என்று சொல்கிறோம். தமிழிலே நாம் சுதந்திரமாக அவதாரம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அதிலே மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவதாரம் என்பது திரும்ப திரும்ப நடப்பது. மகாபாரதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எப்பொழுதெல்லாம் தீமை அதிகரிக்கிறதோ, நியாயம் கொல்லப்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் ஒரு புதிய அவதாரம் உலகத்திலே ஆண்டவன் எடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மகாபாரதத்திலே? கடவுள் தீமையை தண்டிப்பதற்கும் நன்மையை வழங்குவதற்காகவும் இந்த உலகத்துக்கு வருகிறார். தீமையை தண்டிப்பதற்காக வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடு என்பது முற்றிலும் முரண்பட்டது. பாவியை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்கிற
வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் என்ன பொருள்? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை காப்பாற்றுவார். He is Savior. Jesus is his name. அவருடைய பெயர், பணிப்பெயர். அது நாமன்கிளேச்சர்னு சொல்றோம் இல்லையா? ஒரு மனிதனுக்கு வேலை கொடுத்தால் அந்த வேலைக்கு ஒரு பெயர் வைக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு கடவுள் கொடுத்த பெயர் தேவகுமாரன். அவர் மனிதனாக பிறந்ததினால் அவர் மனித குமாரன். ஆனால் அவர் செய்ய வந்த ஊழியம் பாவத்தில் இருந்து மனிதனை காப்பாற்றுவதற்காக வந்தார். ஆக இந்த உலகத்துக்கு வந்தவர் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனை காப்பாற்றுவதற்கென்று வந்தார். ஒரு உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு புரியும் என்று யோசிக்கிறேன். புதை மணலிலே ஒருவன் சிக்கி கொண்டு விட்டான். புதை மணலில் இருக்கிற மனிதனை பார்த்து பலர் பலவிதமாக அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். உனக்கு அறிவில்லையா? செருகு மணல் இருக்கிறது என்று தெரியுமே, பார்த்து நடந்திருக்க கூடாதா என்று சொல்லுகிறான். புதை மணலில் விழுந்து விட்டவனுக்கு இந்த ஆலோசனை உபயோகமாக இருக்குமா, இருக்காதா? ஏற்கனவே விழுந்தாச்சு. ரணமாகி போயிருக்கிற புண்ணுல வேலை குத்துவது போல இருக்கிறது. இன்னொருவன் சொல்லுகிறான், முயற்சித்து பார், வெளியே வந்து விடலாம். புதை மணலிலே ஒருவன் விழுந்து முயற்சித்தால் கீழே தான் போவானே தவிர மேல வர முடியாது. குவிக் சாண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருச்சிக்கு நீங்க போனீங்கன்னா முக்கும்புன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஏகப்பட்ட குவிக் சாண்ட் இருக்குது. உல்லாச பயணிகளாக வருகிறவர்கள் அநேகர் திடீரென்று காணாமல் போய் விடுவார்கள். என்ன என்று கேட்டால் புதை மணலிலே சிக்கி கொண்டார்கள் என்று சொல்லுவார்கள். அதனால் அங்க போகிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னொருவன் வந்தான், இதெல்லாம் உன்னுடைய பிறவி பயன், பிறவியிலே நீ செய்ததற்கான பலாபலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய், உன் பிராப்தம், உன் விதி என்று சொன்னான். விதியை உன்னால் ஒன்றும் செய்யவே முடியாது. நம்முடைய தேசத்தில் இருக்கும் ஒரு பெரும் பிரச்சனை என்ன? எல்லாவற்றையும் விதி என்று சொல்லிவிட்டு நிவாரணத்தை தேடுவதற்கு மனிதன் முயல்வதில்லை. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறான். There is sadism everywhere in India because we admit everything because this is part and parcel of the game. வாழ்க்கையில இவைகள் தவிர்க்க முடியாதது. இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சின்ன குழந்தையின் இடத்துல ஒரு கசப்பான மருந்தை குடிச்சு நீ இதை எப்படித்தான் விழுங்கி ஆகணும்னு சொல்ற மாதிரி இந்தியாவில் இருக்கும் பேசப்படுகிற ஆன்மீகம் என்ன? இவையெல்லாம் பிராப்தம், இதெல்லாம் உன் தலைவிதி, உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும் இருந்தா நடக்கணும், அது யாருமே திருத்தி அமைக்க முடியாது என்கின்ற ஒரு ஊழ்வினையை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் ஒரு தமிழகம். இதன் மத்தியிலே கடவுள் வந்தார் என்பதை எப்படி புரிந்து கொள்கிறோம்? கடைசியில் ஒருத்தன் வந்தானா, ஒருவன் முயற்சித்து பார் என்று சொன்னான், ஒருவன் உனக்கு அறிவில்லையா என்று கேட்டான், இதையெல்லாம் உன்னுடைய பிறவி பயன் என்று சொன்னான், இது உன்னுடைய பிராப்தம் என்று ஒருவன் சொன்னான். கடைசியில் ஒருவர் வந்தாராம், ஒன்றுமே பேசவில்லை, கையை நீட்டி என் கரத்தை பற்றிக்கொள் என்று சொன்னார். அவனை காப்பாற்றி விட்டார். இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மனிதா மனிதா, நான் உன்னை நேசிக்கிறேன். கடவுள் எப்படி இருப்பார்? கடவுளை கற்பனை செய்து பார்த்தவனுக்கு கடவுள் இப்படித்தான் இருப்பார் என்பதை காட்டுவதற்காக, அடையாளம் காட்டுவதற்காக வந்தார். ஆங்கிலத்தில் இன்கார்னேஷன் என்று சொல்கிறோம். இன்கார்னேஷன் என்றால் என்ன அர்த்தம்? ஐடென்டிஃபைங் வித் தி ஹியூமனிட்டி வித்அவுட் லூசிங் ஒன்ஸ் ஓன் ஐடென்டிட்டி. அவர் கடவுள் தான், அவருடைய கடவுளின் தனித்துவத்தை அவர் இழக்கவில்லை, ஆனால் மனிதனாக வந்தார். கொலோசியர் நிருபத்திலே 2 முறை சொல்லுவார் பவுல், தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் பொக்கிஷ வைப்பாக இருந்தது. தெய்வத்துவத்தின் பொக்கிஷம் எல்லாம், அவர் தேவனாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து, the passage called kenosis, பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார்களே, செல்ஃப் எம்ப்டியிங் ஆஃப் காட். கடவுள் எப்படி தன்னை முழுவதுமாக மனுக்குலத்திற்காக தாரை வார்த்தார். கடவுள் மனிதனாக முடியுமா? கடவுள் பாவமாக முடியுமா? கடவுள் அடிமையாக முடியுமா? கடவுள் சாக முடியுமா? அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்தார். அதற்காகத்தான் கிறிஸ்துமஸ். நிறைய நேரம் என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? எல்லா கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியிலும் இன்வேரியபிள் என்ன பாட்டு பாடுவோம்? ஆரீரோ பாடிடுவோம். இயேசு கிறிஸ்துவுக்கு தாலாட்டு பாட்டு தூங்க வச்சுட்டு போயிட்டோம்னா அடுத்த கிறிஸ்துமஸ்க்கு அப்புறம் தான் எழுப்பி விடுவோம். கிறிஸ்துமஸ் என்பது அவர் பிறந்ததோடு முடியவில்லை, அது ஒரு துவக்கம். அதனால தான் நான் 17ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே, அது 17ஆம் அதிகாரத்திலே சுவிசேஷத்தை ஏத்தேன்ஸ் நகரத்திலே பவுல் சொல்லுகின்ற போது என்ன சொன்னான்? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதினால் சாவு முடிவு அல்ல. கிறிஸ்துமஸ் என்றால் என்ன அர்த்தம்? Man can live forevermore because of Christmas tree. அவர் என்னை போல மாறினார், நான் அவரை போல மாறுவதற்காக. பாவியாக, பாவமே அல்லாத அவர் பாவத்தின் சுமை தாங்கியாக வந்தார். அவர் பரிசுத்தர், அப்பழுக்கற்ற பரிசுத்தர். கடவுளை அடையாளம் காட்டுவதற்காக வந்தார். என்னை கண்டவன் பிதாவை கண்டவன். கடவுள் எப்படி இருப்பார்? என்னை போல இருப்பார் என்று சமுதாயத்துக்கு காட்ட வந்தார். அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா கடவுள் நெருங்க முடியாதவர். இஸ்ரவேல் மக்கள் அவர் பேச வர்றாருன்னு என்ன சொன்னாங்க? மோசேயை பார்த்து, நீ அவர்கிட்ட போய் பேசிட்டு வந்துருங்க, வர்றாங்க, எங்களால் நெருங்க முடியாது.
அவர் இடி முழக்கத்தில் இருக்கிறார், கண்டாலே பயமா இருக்குது, அவரை நாங்க பார்க்க விரும்பலன்னு சொன்னாங்க. தொட்டு பார்த்து பழகுகின்ற அளவுக்கு வந்தா. ஒரு முறை பத்திரிகையில் இப்படி செய்தி வந்தது, இங்கிலாந்து தேசத்தினுடைய மகாராணி குயின் எலிசபெத் இருக்காங்களே, அவங்க அமெரிக்காவுக்கு போகும்போது அதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு கேட்டீங்கன்னா $20 பில்லியன் தான், $20 பில்லியன். கேன் யூ இமேஜின் தட்? அது எவ்வளவு ரூபான்னு கூட எனக்கு தெரியல. $20 பில்லியன். ஏதாவது கணக்குல புலி இருந்தா கணக்கு போட்டு பார்த்துட்டு போகும்போது என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுக்குவேன். $20 பில்லியன். அந்த அம்மா கொண்டு போனது 400 கிலோ ட்ரெஸ்ஸஸ். அவங்க கூட வேலை செய்வதற்கு ஹேர் ட்ரெஸ்ஸஸ், அவங்க செருப்பு, அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் சுமந்து கொண்டு போனாங்களாம். ஒரு வார பயணத்துக்கு $20 மில்லியன். ஆனால் கடவுள் மனிதனை தேடி வந்தபோது எப்படி வந்தாரு? பாட்டு பாடணுமே, நல்ல டீக்கா ட்ரெஸ் பண்ணி. எங்க பாடணும்? கந்தையிலே பொதிந்தவராய்த்தான் பார்த்தா. ஆனால் நீங்க கந்தை கட்டிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. கடவுள் எப்படி வந்தார்? கடவுள் ஈன கோலம் எடுத்து வந்தார். In a lowly manger, born in a manger, so lowly. கடைசியில் ஒரு ஆங்கில பாட்டு பாடினீங்க இல்லையா? ஒரு ஏழையின் குடிசையில் தங்குவதற்கு கூட ஒரு ரெசிடென்சி அவருக்கு கிடைக்கல. கோரமண்டல் கிடைக்கல. டாஷ்கண்ட்ல பிறந்தாரா? நியூயார்க்ல பிறந்தாரா? மேளதாளங்கள் வந்ததா? வாழ்த்து பாடல்கள் வந்ததா? தந்திகள் வந்ததா? மாலை மரியாதை இருந்ததா? வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் என்று சொல்லி யாராவது தோரணம் கட்டினார்களா? யாருக்குமே தெரியாது. The most simplest human birth. அது போன்ற ஒரு ஈனத்தனமான ஒரு குழந்தை பிறப்பு எந்த ஒரு தாயும் பெற்று இருக்க மாட்டாள். மருத்துவச்சி இல்லை, மறைவிடம் இல்லை. ஒருவேளை அவள் உடுத்தி இருந்த அவளுடைய துணியே எடுத்து என்ன செய்திருப்பா? சுற்றி பந்தாக அந்த குழந்தை குளிரிலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அதை பாதுகாத்திருப்பார். ஏனால் கந்தை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லப்பட்டது. படித்தவர்களுக்கு ஆண்டு கொடுத்த அடையாளம் வான் நட்சத்திரம். படிக்காதவங்களுக்கு அவனுக்கு அட்ரஸ் சொன்னா தெரியாது. ஆனா அந்த ஊர்ல எத்தனை வீடுகளில முன்னணை இருக்கிறது என்று. முன்னணை நான் மாட்டு தொழுவோம். எத்தனை மாடு இருக்குன்னு தெரியும், எந்த மாடு எந்த வீட்டில் இருக்குன்னு தெரியும், செவளக்காலை எங்கிறது வருது, இந்த வெள்ளைக்காலை எங்கிறது வருது, எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆகையினால 4 முன்னணை சுற்றி கடைசியில் கரெக்டா வந்து சேர்ந்திருப்பாங்க. ஏழைக்கும் பணக்காரனுக்கும் புரிந்து கொள்கின்ற விதத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு ஈன பிறவி எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். கடவுள் இருக்கிறானா? கடவுள் எனக்கு தன்னை காட்ட முடியுமா என்று கேட்பதோடு கூட கடவுள் என்னை புரிந்திருக்கிறானா என்று ஒரு கூட்டம் மக்கள் சொல்லுகிறார்கள். என் வேதனை அவனுக்கு தெரியுமா? என் கஷ்டங்கள் அவனுக்கு தெரியுமா? நான் கடந்து செல்லுகின்ற பாதை அவனுக்கு தெரியுமா? இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் என்னைக்கோ ஒரு நாளாவது என்ன செய்திருக்கோம்? இந்த கடவுளுக்கு கண் இருக்கா? உண்மையான கடவுள்னு சொல்றவங்க கூட இந்த சந்தேகத்துக்கு வந்துடுறாங்க. யோபுவுக்கு அந்த சந்தேகம் வந்தது இல்லையா? கடவுள் இருக்கிறாரா? அவருக்கு கண் இருக்கிறதா? அவர் என்னை புரிந்து கொள்கிறாரா என்று மனிதன் எவ்வளவு வேதனைப்படுகிறான். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் என்னை அறிந்திருக்கிறார். யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் படுகிற வேதனையை நான் பார்த்து என்று சொல்லப்பட்டிருக்கு. I can feel one with them. I can understand their plight, their suffering, the miserable suffering that they are undergoing. அவருடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். என்னை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். பல விதங்களிலே அவர் நம்மை புரிந்து கொள்கிறார். 139ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்கள் ஒன்றாயினும் உருவேற்படும் முன்னமே அவைகள் உம்முடைய ஞாபக புத்தகத்தில் இருக்கிறது. என் தாயின் வயிற்றிலே கருவுக்குள்ளாக நான் இருக்கும் அந்த முதல் நாளிலேயே என் கருவை அவருடைய கண்கள் கண்டுவிட்டதாம். He can penetrate through even darkest darkness. Even darkness is visible unto God. What an oxymoron. இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். அவருக்கு முன்பாக இரவும் பகலும் சரி. 139ஆம் சங்கீதத்தில் அவன் சொல்லுவது என்ன? கடவுள் எல்லாம் அறிந்தவர், எல்லாவற்றையும் பார்க்கிறவர், சர்வ வல்லவர். அதை சொல்லிவிட்டுத்தான் சொல்லுகிறான், என் நாட்கள் எண்ணப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலும் சொல்லுகிறார், ஒரே இரத்தத்தினால் மனிதர்களை உண்டு பண்ணினார். அவர்தான் மனிதர்களை படைத்தவர். அவர்தான் மனிதர்கள் எந்த காலத்தில் எங்கு பிறக்க வேண்டும், எந்த மொழி பேச வேண்டும், எந்த நிறத்தில் பறக்க வேண்டும், சப்பை மூக்கனா, கூரிய மூக்கனா, சுருண்ட கேசமா, இல்லை என்றால் வணங்கா முடியா, எல்லாவற்றையும் அவர் நிர்ணயித்து விட்டார். நான் இன்றைக்கு தமிழனாக பிறந்திருப்பது என்னுடைய பிரச்சனை இல்லை, என்னை அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகையினால் தான் ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் நானாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறேன். என்னை அவர் அழகாக படைத்திருக்கிறார். என்னை போல் இன்னொருவன் கிடையாது, என் ரேகையை போல் இன்னொருவன் கிடையாது என்பது மட்டுமல்ல,
அவர் என்னை ஒரு தனித்த படைப்பாகவே படைத்திருக்கிறார். My God is a unique God and he has created me as a unique person. அவர் என்னை புரிந்து கொள்கிறார். அவர் என்னை தெரிந்து வைத்திருக்கிறார். உள்ளங்கைகளிலே அவர் என்னை வரைந்து வைத்திருக்கிறார். எப்படி ரேகை அழியாதோ அதுபோல அவருடைய ஞாபகத்தில் நான் மறக்கப்படுவதில்லை. இந்த கட்சி கூட்டங்கள் பார்த்திருக்கீங்களா? இல்லை நடிகர்கள் வருகின்ற போது, ஊர்வலமாக போகின்ற போது, கழக கண்மணிகளாக இருக்கலாம், இல்லை என்றால் ரசிக குஞ்சுகளாக இருக்கலாம், கை அசைப்பாங்க. மேடையில இருந்து ஒருத்தர் கையசைப்பாரு, மற்றவங்களாம் ஊர்வலம் போறவங்களும் கையசைப்பாங்க. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் தெரியாது, ஆனா தெரிஞ்ச மாதிரி ரெண்டு பேரும் சிரிச்சுக்குவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஆனா என் ஆண்டவருக்கு நான் யார் என்று தெரியும், என் முகவரி தெரியும், என் காலத்தின் சுவடுகளும் அவருக்கு தெரியும், என் வரலாற்று குறிப்புகள் பிறந்த நாள் துவக்கம் இன்று வரைக்கும் எல்லாம் ஞாபக புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. God knows me in a more intimate way than anybody else could intimately know me. He knows me. Know is a very in-depth word. ஒரு ஆணும் பெண்ணும், ஒரு கணவனும் மனைவியும் சேருவதற்கு பெயர்தான் அறிவது என்று தமிழிலே சொல்லுகிறோம். God knows me. உலகத்திலே நெருக்கமான உறவு ஒரு கணவன் மனைவி உறவு தான். அதை விட என் தேவன் என்னை நன்றாக புரிந்திருக்கிறார். என் வேதனை அவருக்கு தெரியும். அவர் பிறந்த நாட்களிலே எப்படியெல்லாம் நடந்தது என்று பார்க்கும்போது, அவர் திடீரென்று சொல்லி எகிப்திற்கு போகிறார், தலைமறைவாகிறார் இல்லையா? ஏரோது கொல்வதற்காக வகை தேடுகிறான். 2 ஆண்டுகள் எகிப்தில் அவர் தலைமறைவாக இருக்கிறார். அவன் மரித்து போனான் என்ற பிறகுதான் மீண்டும் கலிலேயாவுக்கு வருகிறார். அவர் எகிப்தில் இருந்திருக்கும் போது ஊர் மக்கள் என்ன சொல்லி இருப்பார்கள்? அகதின்னு சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? அகதியினுடைய மனநிலை அவருக்கு தெரியும். ஊர் மக்கள் பேசி இருப்பாங்க, இது யாருக்கு பிறந்ததோ, இது யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்ததில்லைன்னு சொல்லி மக்கள் பேசியிருப்பாங்க. அனாதை என்பது என்ன என்று தெரியும். ஒரு தொழிலாளியினுடைய மனநிலை அவருக்கு தெரியும். தச்சனின் மகன் அல்லவா அப்படின்னு சொல்றாங்க. படிக்காதவனினுடைய உணர்வு அவருக்கு தெரியும். தாழ்த்தப்பட்டவர்களுடைய மனநிலை அவருக்கு தெரியும். பசி என்றால் என்னவென்று தெரியும். தனிமைப்படுத்தப்படுவது என்றால் என்னவென்று தெரியும். எல்லாமே அவருக்கு தெரியும். வேதனைப்படுகிறார், அழுகிறவர்களோடு சேர்ந்து அழுகிறார். தன் உயிருக்குயிரான நண்பன் லாசரஸ் மரித்து போன போது என்ன செய்தார்? வேதத்திலே மிக ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட், இயேசு கண்ணீர் விட்டார். என் வேதனை அவருக்கு தெரியும், என் பெருமூச்சு அவருக்கு தெரியும், என் உணர்வுகள் அவருக்கு தெரியும். கிறிஸ்மஸ் இஸ் God's way of saying I can understand you but I still love you man. மனிதா உன்னை நான் புரிந்து கொள்கிறேன்.